காலகட்டத்தில் எலியா வரணும். ஆகையினால எலியா 5 முறை வர வேண்டும். எலியா எத்தனை முறை வரணும்? 5 முறை வரணும். முதல்ல எலியா எலிசாவை அறிமுகப்படுத்தி எலிசாவை அபிஷேகிக்கிறார். அடுத்து வரக்கூடிய எலியா யோவான் சானவனுக்குள் எலியாவின் ஆவியை பெற்றிருந்து வரக்கூடிய மனுஷகுமாரனை அறிமுகப்படுத்துகிறார். அடுத்து 3வது வரக்கூடிய எலியா வில்லியம் மரியன். 3வது யாரு? முதல்ல எலியா, 2வது எலிசா, 3வது யோவான் சானகன். அப்ப 4வது வரக்கூடியது. அப்ப அவர் யாரை அறிமுகப்படுத்த வேண்டும்? கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தணும். அறிமுகப்படுத்தினாரா இல்லையா? எலியா எப்பவுமே எலிசாவாகிய கிறிஸ்துவை அறிமுகப்படுத்த வேண்டும். அந்த முதல் எலியா கிறிஸ்துவை அபிஷேகப்படுத்திவிட்டார். அந்த 2வது எலியாவாகிய எலிசா அவர் எகுவை அபிஷேகம் பண்ணினார். எகுவை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி முதல் எலியாட்ட சொன்னதுதான். ஆனால் அது 2வது எலியாவாகிய எலிசா அபிஷேகம் பண்ணுகிறார். அதே போல மனுஷகுமாரன் வருவதற்கு முன்பதாக எலியா வர வேண்டுமே அப்படின்னு இயேசு கிறிஸ்து சீஷர்கள் கேட்கும்போது எலியா வந்தாயிற்று. அப்போ யோவான் சானனுக்குள்ள எலியா வந்தாயிற்று. எப்பவுமே மனுஷகுமாரன் வெளிப்படுறதுக்கு முன்னாடி எலியா வரணும். அதே போல வில்லியம் மரியன் பிரண்ணாமுக்குள்ள எலியாவின் ஆவி வந்து அவர் மனுஷகுமாரனை அறிமுகப்படுத்தணும். அப்போ வில்லியம் மரியன் பிரண்ணாம் மனுஷகுமாரனை அறிமுகப்படுத்தினாரா இல்லையா? அதுதான் பாலாசிரியர் லாரி, நான் தான் அந்த மனுஷகுமாரன், போய் வில்லியம் மரியன் பிரண்ணாம்கிட்ட போய் ஞானஸ்தானம் பெற்றுட்டு வந்துட்டேன். ஆகையினால அவர் என்னதான் சொல்றாரு? எப்பவுமே எலியா என்ன பண்ணணும்? மனுஷகுமாரன் வரும்போது அவர் பெருகணும், நானும் சிறுகனுங்கிற வார்த்தையை உபயோகிக்கணும். யோவான் சானன் என்ன சொன்னா? அவர் பெருகணும், நான் சிறுகணும். அதே வார்த்தையை வில்லியம் மரியன் பிரண்ணாம் சொன்னார். அந்த வரக்கூடிய மனுஷகுமாரன் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் சொன்னார். அப்ப வில்லியம் மரியன் பிரண்ணாம் பெரியாளா? வரக்கூடிய மனுஷகுமாரன் பெரியாளா? யோவான் சானன் பெரியாளா? இயேசு கிறிஸ்து பெரியாளா? அப்ப மனுஷகுமாரனை வெளிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு காலத்திலையும் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன் என்று மல்கியாத் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே எலியாவை அனுப்புவேன் என்று சொன்னது யோவான் சானனுக்குள் நிறைவேறிவிட்டது. 4ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பதாக எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன் என்று சொன்னது எதுக்குள்ள? வில்லியம் மரியன் பிரண்ணாமுக்குள்ள நிறைவேறுது. உண்மையான எலியாவும் அங்கே போறாரா இல்லையா? அப்ப இந்த எலியா வில்லியம் மரியன் பிரண்ணாம் ஆகிய அவருக்குள் இருந்த எலியாவின் ஆவி மனுஷகுமாரனை வெளிப்படுத்திச்சா இல்லையா? அறிமுகப்படுத்திச்சா இல்லையா? யோவான் சானகன் அறிமுகப்படுத்தினான்னு எல்லாத்துக்குமே தெரியும். இதோ தேவ ஆட்டுக்குட்டி கை காட்டிட்டான், இதோ தேவ ஆட்டுக்குட்டின்னு கை. அப்ப வில்லியம் மரியன் பிரண்ணாம அதே மாதிரி கை காட்டியிருக்கிறாரா இல்லையா? அவர் எப்படி கை காட்டினாரு? அவர் இயேசுவை அடையாளம் காட்டணும். இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காட்டணும்னா எலியா வந்து ஆகணும். யூதருக்கு அதான் எலியா கடைசியா போறாரு. எலியா சொன்னதான் அவங்க கேட்பாங்க. மோசே சொன்னதான், மோசையை போல தீர்க்கதரிசி சொன்னதான் அவங்க கேட்பாங்க. சாதாரண நான் சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. ஆகையினால இயேசு கிறிஸ்து வந்தப்ப எலியா ஏன் சொல்லலன்றான். இயேசு கிறிஸ்து வந்தப்ப நீர் மனுஷன குமாரன் இருந்தா மனுஷகுமாரன் வரப்போது எலியா வரணும் இல்லையா அப்படின்னு இயேசுட்டு கேட்கலாம். எலியா வந்தது அவனுக்கு தெரியல. அதே மாதிரி கடைசி நாட்களில் எலியா வரணும். எலியா வந்ததும் இல்லாம அவர் எலியாவுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன? 3ஐயும் அவன் சுட்டி காட்டணும். ஆசைகளை அசிரியா மேல அபிஷேகம் பண்ணணும். ஆசைகள் பிசாசுக்கு அடையாளம். அந்தி கிறிஸ்துவ சுட்டி காட்டணும். அதே வேளையில எகுவை இஸ்ரவேலுக்கு அபிஷேகம் பண்ணணும். அதே வேளையில எலிசாவை உன் ஸ்தானத்துல அபிஷேகம் பண்ணணும். இந்த 3 மெயின் ஊழியம். அதுல 3ஐயும் எலியா செய்யல. எதை மட்டும் செஞ்சாரு? எலிசாவை மாத்திரம் அபிஷேகம் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்? மீதி 2 ஊழியத்தையும் எலியா செய்யற வேலையை யார் செய்யணும்? எலிசா செய்யணும். அதே போல எலியாவின் ஊழியம் வந்த இந்த கடைசி நாட்கள்ல மீதி 2 காரியத்தை மணவாட்டி செய்ய வேண்டும். மணவாட்டி அறிந்து கொள்ள வேண்டும். மணவாட்டி மனுஷகுமாரனை வெளிப்படுத்த வேண்டும். ஜீவனுள்ள தேவனுடைய சபை தந்த ஜீவனை வெளிப்படுத்த வேண்டும்.
அந்த நித்திய ஜீவனை வெளிப்படுத்த வேண்டும். நித்திய ஜீவனை பெற்றிருக்கக்கூடிய அந்த வெளிப்படுத்தப்பட்ட தேவ புத்திரர்களை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும்? உங்களுக்குள் இருப்பதை வெளிப்படுத்த வேண்டும். இதுவரைக்கும் வெளியே சுட்டி காட்டினார் யோவான். வெளியே அதோ தேவாட்டுக்குட்டின்னு சொன்னார். அதோ உன் தாய். இயேசு என்ன சொன்னாரு? அதோ உன் தாய், இதோ உன் மகன் சொன்னார். தாயையும் காட்டினாரு, மகனையும் காட்டினார். இந்த கடைசி நாட்கள்ல மணவாட்டி அதே வேலையை செய்ய வேண்டும். அதோ உன் தாய்ன்னு சொல்லணும், இதோ உன் மகன் சொல்லணும். அது எப்படி? அப்ப தன்னை முதலாவது மனுஷகுமாரனை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஊழியத்தை செஞ்சு எலியாவின் ஆவியை பெற்றிருக்கிற வில்லியம் மரியன் பிரென்னாம் எவ்வாறு மனுஷகுமாரர்களை வரக்கூடிய தேவ புத்திரர்களை சுட்டி காட்டுகிறார்? எப்படி சுட்டி காட்டுகிறார்? அந்த வெளிப்படுத்தப்பட்ட தேவ புத்திரர்கள் 7ஆம் முத்திரையின் கீழே எழுதப்படாத இடிமுழக்க ரகசியத்தின் கீழாக அவர்கள் வெளிப்பட வேண்டும். காலைல பார்த்தோமே, அதுதான் ரகசியம். அந்த இயேசு கிறிஸ்து வெளிப்படக்கூடிய ரகசியம். இயேசு கிறிஸ்து யெகோவா தேவன் எவ்வாறு மாம்சத்திலே வெளிப்பட்டாரோ அந்த யெகோவா தேவனின் மாம்சத்திலே வெளிப்பட்ட அந்த சரீரத்தை இவன் சுட்டி காட்டினான். இவன் எதை சுட்டி காட்டினான்? யோவான் எதை சுட்டி? யெகோவா தேவன், பழைய ஏற்பாட்டின் தேவன் யெகோவா, புதிய ஏற்பாட்டில் இயேசுவாக இருக்கிறார். அந்த பழைய ஏற்பாட்டின் யெகோவா தான் புதிய ஏற்பாட்டின் இயேசு. இந்த இயேசுவை சுட்டி காட்டுவது அந்த யெகோவா தேவன் அவருக்குள் வாசமாயிருப்பதை அவன் வானத்திலே தரிசனத்திலே கண்டான், பார்த்தான். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவன் மேல இறங்கி வருவதை கண்டதனால் அவன் சொன்னான், இதோ தேவாட்டுக்குட்டி. அப்போ வில்லியம் மரியன் பிரென்னாம் எதை வெளிப்படுத்த வேண்டும்? தேவ புத்திரர்களை, அறுவடையின் தேவ புத்திரர்களை. விதைக்கப்பட்ட கோதுமை மணி அறுவடையின் கோதுமை மணியிலே வெளிப்படுவதை அவர் சுட்டிக்காட்ட வேண்டும். ஆகையினால அவருடைய செய்தியிலே மேனிஃபெஸ்டட் சன்ஸ் ஆஃப் காட் என்ற தலைப்பிலே செய்தி கொடுத்திருக்கிறார். அது முக்கியமானது, அது இன்னும் டிரான்ஸ்லேட் பண்ணல. அந்த வெளிப்படுத்தப்பட்ட தேவ புத்திரர்கள், வெளிப்படுத்தப்பட்ட தேவ புத்திரர்களுக்குள் இயேசு இருப்பதை சுட்டி காட்டணும். சுட்டி காட்டிட்டார். இயேசு எங்க பார்க்கணும்? பாட்டு பண்ணல, இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவது. யார் பண்ணாரு? நடராஜன் பாட்டு. அப்புறம் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். இயேசுவை பார்க்கணும் நிறைய பாட்டு எழுதியிருக்கிறாங்க. இயேசுவை எப்படி பார்க்கறதுன்னு தான் தெரியல. இயேசுவை வானத்துல பார்க்கறதா, பூமியில பார்க்கறத? ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான்னு நீ ஒன்னு வானத்துல அடையாளத்தை கேளு, இல்லைன்னா சமுத்திரத்தின் ஆழத்துல அடையாளத்தை கேளு, இல்ல அப்படின்னு கேட்டார். ரெண்டும் கேட்க மாட்டேன்னு சொன்னா, ஆனால் அவர் பூமியில ஒரு அடையாளத்தை கொடுத்தார். ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாங்கிறதை அடையாளமாக கொடுத்தார். அந்த அடையாளமாக கொடுத்ததை 700 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயாட்ட வெளிப்படுத்தினார். ஏசாயா சொன்னதுதான் அந்த 730 வருஷம் கழிச்சு இயேசு கிறிஸ்து அங்கே மரியாள்கிட்ட நிறைவேற்று. அந்த கன்னிகை சபைக்கு அடையாளமாக இருக்கிறார். இப்பொழுதுதான் அது மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை பார்ப்பது. இப்போ மாம்சத்தில் உள்ள ஆவியில் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற இயேசுவை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? அன்று கன்னிகையாகிய அந்த ஸ்திரீக்குள் இயேசு பிறந்தார். அதற்கு ஒரு அடையாளத்தை ஏற்கனவே ஆபிரகாம்கிட்ட கொடுத்தாரு. ஒரு உற்பவ கால திட்டத்தில் சாரால் ஒரு குமாரனை பெறுவாள். அவள் கிளவி மறுரூபமாகி வாலிப ஸ்திரீயாக மாறி ஒரு குமாரனை பெற்றிருப்பாள்னு அர்த்தம். இங்கே கன்னிகை ஒரு குமாரனை பெற்றிருக்கிறார், ஏசாயா மூலமா சொன்னது. ஆனால் இந்த கடைசி நாட்களிலே அந்த குமாரன் எவ்வாறு சபையில் வெளிப்பட போகிறார்? அந்த குமாரன் எவ்வாறு சபையில் வெளிப்படுவார்? மணவாட்டிக்குள்ள. அப்போ இந்த மணவாட்டிக்குள்ள அவர் வெளிப்படுவாருங்கிறது வில்லியம் மரியன் பிரென்னாமுடைய சத்தியத்தின் மூலமாக, அவருடைய செய்தியின் மூலமாக, லவோதிக்கா சபை காலத்து செய்தியின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போ மணவாளன் நாம் எப்படி பார்க்கிறோம்? அவருடைய சரீரமாகிய மணவாட்டிக்குள்ள யாரை பார்க்கிறோம்? மணவாளனை பார்க்கிறோம். அதற்கு அடையாளமாக தான் வானத்திலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட மேகம்,
30 மைலுக்கு மேல அந்த மேகம் இந்த பூமிக்குரிய மேகம் வரக்கூடிய இடத்துக்கு மேலாக வானத்துக்குரிய மேகம், அது பரிசுத்தவான்களுடைய கூட்டம். அந்த மேகத்துக்குள் கிறிஸ்து வந்திருக்கிறார் என்பதை 7ஆம் முத்திரையில் நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அது எந்த முத்திரையில் அறிஞ்சுக்கிறீங்க? 7ஆம் முத்திரையில். 4ஆம் முத்திரையில் சபைக்காலம் முடிந்த பிற்பாடு 7ஆம் முத்திரையில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்பதை அடையாளம் தான், அதுவும் அடையாளம் அந்த மேகம். ஆகினா அந்த மேகம் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி வந்துச்சு. பிப்ரவரி 28 1963. அப்ப 1963 இயேசு திருடனை போல் வந்து விட்டார்னு சொல்லி அதை தவறாக புரிந்து கொண்டவர்களும் உண்டு. ரகசிய வருகை. அந்த ரகசிய வருகைக்கு அடையாளத்தை தான் காண்பித்த, வானத்திலே அடையாளம் காண்பிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். கர்த்தர் பூமியில செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரியைக்கும் வானத்துல அடையாளத்தை காண்பிப்பார். நல்லா புரிஞ்சுங்க. இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்தாருன்னா வானத்துல நட்சத்திரம் அடையாளம் வந்துச்சு. அந்த வானத்து நட்சத்திரங்களை சாஸ்திரிகள் பார்த்து தான் வந்தாங்க. தேவன் பூமியிலே செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரியைக்கும் வானத்திலே அடையாளத்தை காண்பிப்பார். அந்த அடையாளம் தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தப்படும். அந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக அந்த காலத்துக்குரிய கர்த்தருடைய ஜனங்களுக்கு அது வெளிப்படுத்தப்படும். ஆகையினால் அந்த வானத்தில் காண்பிக்கப்பட்ட அடையாளம் தான் அது. தேவன் மணவாட்டிக்குள் வரக்கூடிய, திருடனை போல் வரக்கூடிய ரகசிய வருகை, அது அடையாளம். தேவன் அந்த மேகத்திற்குள்ளாக வந்துவிட்டார். அந்த மேகம்தான் மணவாட்டி. அந்த மேகம்தான் மணவாட்டிக்குள்ள அவர் வந்துட்டாரு, திருடனை போல வந்துட்டாரு. அவர் மணவாட்டிக்குள்ள வந்து சபைக்குள்ள இருப்பதுதான், மணவாட்டியாகிய சபைக்குள் இருப்பதுதான் அந்த வெளிப்படுத்தப்பட்ட தேவ புத்திரர்கள் மூலமாக தேவன் காட்சிக்கு வருவது. தேவன் காட்சிக்கு வரணும். இதைத்தான் பவுல் அந்த கடைசி நாட்களில் வரக்கூடியதாக இருந்தபடியினால் ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமும் கூட தவிக்கிறோம். அப்ப 7 சபை காலத்தில் உள்ள ஜனங்களும் இந்த தேவபுத்திரர்கள் வரும்படியாக தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேவபுத்திரர்கள் தான் அறுவடையின் பலன். விதைக்கப்பட்ட கோதுமை மணி அறுவடையிலே காட்சிக்கு வரக்கூடிய கோதுமை மணிகளாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த பலமுள்ள தூதன் அந்த ரகசியத்தை அந்த இடிமுழக்க செய்திக்குள் வைத்திருக்கிறார். அதை எழுதாமல் முத்திரை போடு. ஏனென்றால் ஜனங்கள், உலக ஜனங்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடாது. எப்படி இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்டில் ஊமையாக பேசினாரோ, சீசர் கேட்கும்போது ஏன் ஊமையாக பேசினாரு? நீங்க தெரிஞ்சுக்கணும், அவங்க தெரிஞ்சுக்க கூடாது. தேவனுடைய எண்ணம் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைய தெரிஞ்சுக்கணும், பிசாசின் பிள்ளைய இங்கே உட்கார்ந்தாலும் தெரியக்கூடாது. செய்தியை கேட்டாலும் தெரியக்கூடாது. அங்க உட்கார்ந்திருந்தாலும் தெரியாது, தெரியக்கூடாது. ஆகையினால்தான் தேவன் திருஷ்டாந்தமாய் அடையாளமா பேசினார், ஓமையாக பேசினார், அடையாளத்தை காண்பித்தார். அப்ப வெளிப்படுத்தப்பட்ட தேவ புத்திரர்கள் தேவனுடைய வித்தாக நீங்க இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு மாத்திரம் அது புரியும். பக்கத்தில் உட்கார்ந்தாலுக்கே புரியாது. ஆகைதான் 2 பேர் ஒரே கட்டில படுத்திருப்பாங்க, ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார். ஒரே இடத்துல பக்கத்தில் சேர்ல உட்கார்ந்துருப்பாங்க, ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். அவங்க கைவிடப்பட்டாங்க, அவர் கைவிடப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். புத்தி இல்லாத கண்ணி யாருன்னு புத்தி உள்ள கண்ணி தெரியுமா தெரியாதா? புத்தி உள்ள கண்ணிக்கு புத்தி இல்லாத கண்ணி தெரியுமா தெரியாது? வச்சிருக்கிறாங்க, இவர்கிட்ட என்ன இல்லை. ஆனா புத்தி இல்லாத கண்ணிக்கு அவளுக்கு தெரியாது என்ன எங்கா போய் வாங்கிக்கலாம்னு நினைச்சிட்டு இருப்பா. என்ன எங்கேயாவது போய் காசு காட்ட போய் வாங்கிக்க, கடையில் போய் வாங்கிக்கன்னு அனுப்பிவிட்டா. ஆனா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவ கடையில் போய் வாங்கவும் முடியாது. மணவாளன் அது வர்றதுக்கு முன்னாடி புத்தியுள்ள கன்னிகளை அழைத்து கொண்டு போய் விடுகிறார், எடுத்துக்கொள்ளப்படுதல். அப்ப நம்மளாம் புத்தியுள்ள கன்னி எடுத்துக்கொள்ளப்படுதலே அமர்ந்திருக்கிறோம். 7ஆம் ஜாமத்தில் 7வது சபைக்காலம் முடிந்த பிற்பாடு இதோ மணவாளன் வருகிறார். மணவாளன் 6வது ஜாமத்தில் வரமாட்டாரு, 6வது சபை காலத்தில் வரமாட்டாரு, ஏன்னா சிம்மர்னா சபையில வரமாட்டாரு, எபேசி சபையில வரமாட்டாரு. ஆகையினால ஆரம்பத்தில் பவுல் சொல்லிட்டாரு, கர்த்தர் இங்க இருக்கிறார் அங்க இருக்கிறான்னு சொன்னா உடனே போவாதீங்க. ஏசு சொன்னார். பவுல் என்ன சொல்லிட்டாரு? எதையும் நம்பாதீங்க, இதோ சீக்கிரம் வருவார்னு சொல்லுவாங்க.
அது முதலாம் சபை காலத்து சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அது வேடிக்கை என்னன்னா வந்துட்டு போன பிறகு சீக்கிரம் வருவான்னு சொல்லுவாங்க. முதலாம் சபை காலத்துன்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் வரலன்னு சொல்லுவாங்க. இன்னும் எடுத்துக்கொள்ளப்படுறது நிகழன்னு வரலம்பாங்க. அப்ப நீங்க எடுத்துக்கொள்ளப்பட்டு உன்னதத்தில் அமர்ந்திருக்கீங்க அந்த விசுவாசம் உங்களுக்கு வராது. அவரோடு கூட மரித்து அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட நான் உயிர்த்தெழுந்து விட்டேன், இப்பொழுது நான் உன்னதத்தில் அமர்ந்திருக்கிறேன். அந்த உன்னதத்தில் அமர்ந்திருக்கிறதா அந்த மத்திய ஆகாயத்தில் உள்ள தூதன். மத்திய ஆகாயத்தில் பார்த்தோமே, மத்திய ஆகாயத்தில் நாம் இருக்கிறோம். ஆகையினால இந்த கடைசி நாட்களிலே இனி காலம் செல்லாது. அது மாத்திரமல்ல, 7ஆம் தூதன் எக்காலம் ஊதணும். ஊத போகிற போது நிறுத்திட்டு 6 தூதனும் ஒவ்வொரு தூதனா எக்காலம் ஊதினான்னு சொல்லிட்டு 10ஆம் அதிகாரத்தில் வரும்போது 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினார்னு சொல்லல, ஊத. அப்ப 7ஆம் தூதனுடைய செய்தி, 7ஆம் தூதன் புறஜாதி எக்கால தூதன் அல்ல, அவனுக்குள் உள்ள எலியாவின் ஆவி. அவனுக்குள் உள்ள எலியாவின் ஆவி ஊழியம். எலியாவின் ஆவி ஊழியம். எலியாவின் ஆவி ஊழியம் எலிசாவுக்குள் வந்தது. எலியாவின் ஆவி ஊழியம் வேற யாருக்குள்ள வந்தது? யோவான் ஸ்நானனுக்குள் எலியாவின் ஆவி ஊழியம் வந்துச்சு. எலியாவின் ஆவி ஊழியம் வில்லியன் மரியம் பிரண்ணாமுக்குள்ள வந்துச்சு. அடுத்து எலியாவின் ஆவி ஊழியம் யாருக்கு? பிரண்ணாமுக்குள்ள வந்துச்சு. இப்ப எலியாவின் ஆவி ஊழியம் எங்க வந்திருக்கு? யூதருக்கு அங்கேயே உண்மையான எலியாவே போறாரு. ஆனால் நமக்குள்ள எலியாவின் ஆவி எலிசா. நாமள யாரு? எலிசா என்றால் கிறிஸ்துவின் ஆவி, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எலியாவின் ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் எலிசா. ஆகையினாலே எலிசா கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறார், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்ப தேவன் மனவாட்டிக்குள்ளே எலியாவின் ஆவி இப்ப தங்கிருச்சு. ஆபிரகாம் தேவன் தங்கிவிட்டார். சோதோம் கொமோராவுக்கு 2 பேரு போயிட்டாங்க. ஆபிரகாம் இல்ல, தேவன் போகல. ஆபிரகாம் தேவன் தங்கிவிட்டார். இங்க கல்யாண விருந்து நடக்குது. ஆகையினால கூடார பண்டிகையில பாதி பண்டிகையில அந்தரங்கமா போனார், பகிரங்கமா போனார்னு அவர் சொல்லல. அந்தரங்கமா போனார்னா என்ன அர்த்தம்? இங்க இருக்கிற மற்றவங்களுக்கு தெரியாது. இப்ப நம்ம வீட்டில் ஒரு கெஸ்ட் வந்திருக்கிறாங்க. லோத்து வீட்டிலேயே 2 தூதர்கள் வந்தாங்க. உள்ள எடுத்து கதவை போட்டிட்டாங்க. அந்த சோதோம் கொமோரா ஜனங்கள் வீட்டை சுத்தி சுத்தி வர்றான். அவனுக்கு கண்ணு குருடாக்கப்பட்டு விட்டது, வாசல் எதுன்னு தெரியல. ஆனா அதிகாலையில அந்த ஜனங்கள்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த 2 தூதன் லோத்தையும் லோத்தோட மனைவி பிள்ளைகளும் வேகமா இழுத்து கொண்டு வெளியே கொண்டு விடுறாங்க. அப்ப அந்த 2 தூதர் வெளியே போனது யாருக்குமே சோதோம் கொமோரா பட்டணத்தாருக்கு தெரியாது. லோத்து வெளியே போனதும் தெரியாது. அதே போல இயேசு கிறிஸ்து இங்கே கூடார பண்டிகையில பாதி பண்டிகையில அந்தரங்கமா போனது இவங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஆனா அங்க காட்சிக்கு வந்துட்டார். கூடார பண்டிகையில பாதி பண்டிகையில இயேசு போய் அங்க பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆனா இங்க அந்தரங்கமாய் போனார். அப்படின்னா என்ன அர்த்தம்? போனது வெளியே தெரியாம போனாரு. இயேசு கிறிஸ்து அவங்களுக்குள்ள ஸ்தாபன சபையை விட்டு போயிட்டாரு. ஆனா மனவாட்டிக்குள்ள மாத்திரம் இருக்கிறாரு, ஆபிரகாமுக்குள்ள மாத்திரம் இருக்கிறாரு. ஆக இந்த கடைசி 3 வருடத்திலே ஆபிரகாம் இடத்திலே ரகசியமாக தங்கி இருக்கிறார். ஆகையினால மத்திய ஆகாயத்து தூதன், அது டேக்ஸ் பைபிள்ல, அது கடைசி 3 வருடத்திலே வரக்கூடிய கல்யாண விருந்து நேரத்திலே அவர் வெளிப்பட வேண்டும். அது மனவாட்டியா இருக்கிறது. அது யாரா இருக்கு? மனவாட்டியா இருக்கு. இப்ப இந்த தூதன் இனி காலம் செல்லாது. ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காராக இதற்கு சுவிசேஷமாக அறிவித்தபடி 7ஆம் தூதன் சத்தத்தின் நாட்களில் இப்ப இந்த 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினானா ஊத போகிற போதா? அப்ப 7ஆம் தூதன் சத்தத்தின் நாட்களில் போட்டிருக்க. அது என்னது? ஏழாம் தூதனுடைய
சத்தத்தின் நாட்கள் என்ன? எக்கால ஊத போகிறதுனா இனிமேதான் எக்கால செய்தி வரப்போகுது. அது எலியாவின் ஊழியம். ஆனால் சத்தத்தின் நாட்கள் 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்கள்ல அவன் எக்காலம் ஊத போகிற போது அது எக்கால தூதனா சபைக்கால தூதனா? அது எக்கால தூதனா சபைக்கால தூதனா? ஏழாம் தூதனுடைய 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் ஊதாம எப்படி சத்தம் வரும்? ஊதாம சத்தம் வருமா? அப்ப சத்தத்தின் நாட்கள் என்ன? வனாந்தரத்தில் கூப்பிடுடைய சத்தம் யாரா இருந்தாரு? யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்தில் கூப்பிடு. அவன் எலியா கிடையாதுன்னா நீ எலியாவான்னு கேட்டாங்க. நான் எலியா கிடையாதுப்பா, நான் வனாந்தரத்தில் கூப்பிடுடைய சத்தமா இருக்கிறேன். அதே வார்த்தை வில்லியம் மரியன் பிரணாம் கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? நான் எலியா கிடையாது, நான் 7ஆம் தூதனுடைய சத்தமா இருக்கிறேன். அது சபைக்கால தூதனுடைய சத்தமா இருக்கிறேன். ஆனால் எக்காலம் ஊத போகிற போது அதே எலியாவின் ஆவியை பெற்றவர் தான் எக்காலம் ஊதுறார் அங்க யூதர்களுக்கு. ஆமா, அந்த சத்தத்தின் நாட்களிலே யூதர்களுக்கு எக்காலம் ஊத போகிற போது எலியாபுரம் அங்க ஊத போகிற போது அங்க ஊத போய் அங்கே ஊதல. நல்லா இது நல்லா வசனத்தை கவனிக்கணும். 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் 7ஆம் தூதனுடைய வில்லியம் மரியன் பிரண்ணாம் சபை காலத்திலே கொடுக்கக்கூடிய அந்த செய்தியின் நாட்கள் சத்தம், அந்த சத்தத்தின் நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த 7ஆம் எக்கால தூதன் அதுதான் தீர்க்கதை சொல்ற. அந்த இந்த 7ஆம் தூதன் சபைக்கால தூதன் பூமியில் இருக்கிறார். இது இந்த பயில எப்படி எப்படியோ பொருத்தி அந்த வில்லியம் மரியன் பிரணாம் இருக்கிற டயத்துல இங்க தாமஸ் இருக்கான், அந்த வில்லியம் மரியன் பிரணாம் இங்க பலாசீர் லாரிக்கான், என்னமோ சொல்லிட்டு எப்படி சொல்லிட்டு போறான். அவனுக்கு இந்த வசனம் அந்த வெளிப்பாடு இல்லை. 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்கள் முதல்ல வந்துருது. அப்ப அது 2ஆ பிரியுது. அந்த செய்தி அவருடைய 2ஆ பிரியுது. ஒன்னு லவோதிக்க சபை காலத்து தூதனாகிய 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்கள் நடந்து கொண்டிருக்கும் போது, அப்ப வில்லியம் மரியன் பிரணாமுடைய செய்தி போய் கொண்டிருக்கிற போது அவர் இருந்தாரா இருந்துட்டார். அவருடைய செய்தி சத்தத்தின் நாட்களில் அந்த சத்தத்தின் நாட்கள் இருந்து கொண்டிருக்கும் போது இந்த 7ஆம் தூதன் எக்காலம் ஊத போகிற போது, எக்காலம் ஊதுனாதான் சத்தம் வரும். ஆனா இங்க சத்தம் முதல்ல வந்துருச்சு, சத்தம் முதல்ல வந்துருச்சு. அப்ப எக்காலம் ஊத போகிற போது அப்ப ஆகையினால எங்க சொன்ன வார்த்தை தீர்க்க சொல்றாரு, எக்கால செய்தி பூரா நமக்கு கிடையாது, யூதர்களுக்கு. அதனால்தான் நமக்கு சத்தம் தான், நமக்கு கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான சத்தத்தோடும் அந்த தேவ எக்காலத்துல இருந்து முடியுது. தேவ எக்காலம் தான் ரத்த எக்காலம். அவ எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். அப்ப அந்த எலியாவின் ஆவி ஊழியம் வில்லியம் மரியன் பிரணாம்களை செஞ்சு சத்தத்தின் நாட்களாக அது இருக்கிறது. ஆனால் எக்காலம் ஊதுவது என்பது கடைசி எக்காலம் யூதர்களில் போய் முடியுது. அந்த கடைசி எக்காலத்துக்குள் தேவ எக்காலமும் இருக்கு. கடைசி எக்காலத்துக்குள்ள தேவ எக்காலம் இருக்கு, 2 இருக்கு. கடைசி எக்காலம் ரத்த எக்காலம், கடைசி எக்காலத்துக்குள் தேவ எக்காலம் இருக்கு. இந்த இடத்துல நல்லா இந்த வசனத்தை பிரித்து பகுத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது என்ன தெரியுது? 7ஆம் தூதனுடைய அந்த 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது, அவன்கிறது யாரு? வில்லியம் மரியன் பிரணாம் நல்லா யோவான் ஸ்நானகனை நீ எலியாவான்னு டைரக்டா கேட்டாங்க. ஆனா இயேசு என்ன சொன்னார்? அவன் எலியாதான்ட்டார். இயேசு சொன்ன அர்த்தம் வேற. அப்ப ஒன்னு யாராவது ஒரு ஆள் போய் சொல்லியிருக்கணும், இவன் எலியா இல்லைன்றான், அவர் இயேசு அவன் தான் எலியான்றார். அப்ப அவனுக்குள்ள உள்ள 2 ஊழியம், ஒன்று அவன் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறோட சத்தமா இருக்கிறான்,
அவன் வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய எலியாவின் ஊழியத்தை செய்கிறான். மனுஷகுமாரன் வருவதற்கு முன்பு எலியா வரணும். அந்த அவர் வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய எலியாவின் ஊழியத்தை செய்கிறான். அதே வேளையில் அவன் எலியாவின் ஆவி ஊழியத்தை செய்கிறான். அவன் மாம்ச பிரகாரமாக எலியா அல்ல, அவன் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறோண்டே. அது அப்படியே இங்க பொறுத்துங்க. 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் வில்லியம் மரியன் பிரண்ணாம் எலியா கிடையாது, எலியா வேற. ஆனால் எலியாவின் ஆவி ஊழியம் இவர் செய்யும் போது, இவர் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். இவர் எக்காலம் ஊத போகிற போதுங்கிறது புறஜாதிக்கு. ஏன்னா புறஜாதிக்கு எக்காலம் செய்தி கிடையாது, யூதர்களுக்கு தான் எக்கால செய்தி. அதுவும் 6ஆம் முத்திரையின் கீழ் 7 எக்காலம். ஆக யூதர்களுக்கு எக்காலம் மோதினான்னு அங்க வெளிப்படுதல் 11:15 போய் முடியுது. ஏன் இங்க ஊத போகிற போதுன்னு போட்டிருக்கு? ஏன் ஊத போய் இங்க நம்ம சத்தத்தின் நாட்கள்ல நம்ம இருக்கோம். 7ஆம் ஆண்டு சத்தத்தின் நாட்கள் இருக்கோம். கர்த்தர் தாமே நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் வருகை பிறகு ஆரவாரத்தோடும் பிரதானுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலம். அப்ப சத்தம் வேற, தேவ எக்காலம் ரெண்டும் ஒன்னா வேறையா? ரெண்டும் வேற வேற. நமக்கு எக்கால செய்தி கிடையாது, நமக்கு சத்தம் தான். 7ஆம் ஆண்டு சத்தம் தான். 7ஆம் ஆண்டு சத்தத்தின் நாட்களில் நமக்கு தேவ ரகசியம் நிறைவேறும். யூதர்களுக்கு அவன் எக்காலம் ஊத போகிற போது. அல்ல, இது 2 பேர்த்துக்கும் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு 7ஆம் ஆண்டு சத்தத்தின் நாட்களில் அந்த பிராக்கெட்ல வேணா போட்டுங்க, அவன் எக்காலம் ஊத போகிறது பிராக்கெட். அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் யூதருக்கு நிறைவேறும். நமக்கு 7ஆம் ஆண்டு சத்தத்தின் நாட்களில் தேவ ரகசியம். இதை 2 பிரித்து பார்க்க தெரியணும். மல்கியா நான் கடைசி அதிகாரத்தில் அவர் பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளைகள் எடுத்திருக்கும், பிள்ளைகளுடைய இதயத்தை அவர் பிதாக்கள் எடுத்திருக்கும் திருப்புவான். நாங்கள் 2 பாட்டு ஊழியத்தை சொல்றாரு. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும் போதே ஏசாயா 61 என்ன சொல்றாரு? பாதி வாசி சொன்ன மூடி வச்சிருக்காரு. கர்த்தருடைய அனுக்கிரக நாட்களில் ஏசாயா 61 வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்ட இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலை அளிக்க என்னை அனுப்பினார். கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறுவதற்கு இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை சொல்வதற்கு இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அதுக்கப்புறம் உள்ளது வாசிங்க. நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூற. இயேசு கிறிஸ்து நீதியை சரிக்கட்டும் நாளை சொல்ல வரவில்லை, அவர் ரட்சிப்பதற்காக வந்தார். அது அவருடைய 1ஆம் வருகை. நீதியை சரிக்கட்ட வர்றது 2ஆம் வருகை. நீதியை சரிக்கட்டுவதற்கும் சீயோனிலே துயரப்பட்ட சீயோன் குமார்த்தியாகிய மணவாட்டியை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். இதெல்லாம் கடைசி நாட்கள் வரக்கூடியது. தேவனுடைய 2ஆம் வருகையிலே. அவர் 1ஆம் வருகையில உள்ள காரியத்தை மாற்றம் வாசிச்சுட்டு தோல் சொல்ல மூடி வச்சுட்டார். நாசரேத்து ஊர்ல தேவாலயத்தில் அவர் இயேசு கிறிஸ்துவ ஏதாவது பேசுறீங்களான்னு கேட்கும்போது அவர் கையிலே ஒரு தோல் சுருள் கொடுக்கப்பட்டது. அன்றைக்கு வாசிக்கக்கூடிய வேத பகுதியை அவர் வாசிக்கும் போது அவர் இந்த காரியம் இந்த இப்பொழுது நிறைவேற்றது. அப்போ சியோனிலே துயரப்பட்டவர்களை ஆறுதல் செய்யக்கூடிய ஊழியம் அது வில்லியம் மரியன் பிரண்ணாம் மூலமாக. வில்லியம் மரியன் பிரண்ணாம் இயேசு கிறிஸ்துக்கு ஈடாக்கிறாருங்க. புரியுதா? இவங்க இடறி போறது அது ஒரு காரணம். இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற ஊழியம் மீதி பிரண்ணாம் கிறிஸ்துக்குள்ள வந்து செஞ்சுட்டாரு. அப்போ 2வது பார்ட் ஊழியத்தை யார் செய்யறது? இந்த காரியம் இந்த நாள் இந்த காரியம் நிறைவேற்றி சொல்லி அந்த புஸ்தகத்தோட வச்சுட்டார். அதே வார்த்தையை பிரண்ணாமும் சொன்னார். அப்ப பிரண்ணாமுக்குள் நடக்கக்கூடிய எலியாவின் ஊழியம்
சத்தம், ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் எலியாவின் ஊழியம் தான் சத்தம். வனாந்தரத்தில் கூப்பிடுற சத்தம் அது என்ன ஊழியம்? அதுவும் யோவான் ஸ்நானனுக்குள்ள வனாந்தரத்தில் கூப்பிடுவனுடைய சத்தம் உண்டாயிற்று, அதுவும் எலியாவின் ஊழியம். சத்தம் எப்பொழுதும் எலியாவின் ஊழியத்தை குறிக்கிறது. ஆனால் ஆரவாரத்தோடும் பிரதானுடைய சத்தத்தோடும் எக்காலம், தேவனுடைய எக்காலம், அது தேவனுடைய நேரடி செய்தி. அந்த தேவ எக்காலம் தான் அந்த எலியாவின் ஊழியோட அடுத்த பகுதி. அது யூதர்களுக்கு போக வேண்டியது. ஆகையினால புறஜாதிக்கு எக்காலம் ஊத போகிறதோடு நிறுத்திட்டார். ஊத போகிற போதே, ஊத ஆரம்பிக்கும் போதே அங்க அப்ப என்ன அர்த்தம்? எலியா 6ஆம் முத்திரையின் கீழ் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போவதற்கு முன்பதாக உங்களுக்கு ரகசியம் வெளிப்படுமா வெளிப்படாதா? முதல் 3 வருஷத்திலே கல்யாணம் இருந்து கூடார பண்டிகையில் முதல் 3 வருஷம் இங்க இருக்கிறார். பாதி பண்டிகை ஆன பொண்ணு அங்க போறார். இந்த முதல் 3 வருஷத்துல உங்களுக்கு ரகசியம் போறான். புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாம் தேவன் வந்து சாப்பிட்டாங்க, அந்த 3 பேரும் சேர்ந்து தான் சாப்பிட்டாங்க. இங்க கல்யாணம் இருந்து சாப்பிட்டாங்க. ஆனா இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ரகசியம் வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. அந்த 2 பேர் எங்க போறாங்கன்னு ஆபிரகாமுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சதுனால லோத்தை குறித்து கவலைப்படுறான். இந்த 1,44,000 பேருக்கு மோசே எலியாவும் போறதை குறித்து இங்க மனவாட்டிக்கு தெரியணும். போயிட்டாரா போகலையான்னு தெரியணும். அந்த எக்கால யூதர்களுக்கு. ஆகையினால இந்த இடத்துல அவர் சத்தத்தை சொல்லும் போது எக்காலத்தை ஊத போகிற போது நிறுத்திக்கிறார். அங்க ஊத ஆரம்பிக்கும் போது இங்க ரகசிய மனவாடி தெரிஞ்சிடணும். ஏன்னா சத்தத்திலே தெரிஞ்சுக்கிறார். 7ஆம் சத்தத்தின் நாட்கள்ல இருக்கிறார். 7ஆம் சபைக்கால செய்தியாளருடைய சத்தத்தின் நாட்களில் இவர் இருக்கிறபடினால் அவருடைய செய்தியின் மூலமாக ரகசியத்தை இவள் ஏற்கனவே அறிந்து கொள்கிறார். ஆனா எக்கால செய்தியில யூதர்கள் அறிகிறார். ஆக திரும்ப திரும்ப சொல்றேன், எக்காலம் என்பது 7 எக்காலமே யூதர்களுக்குரிய செய்தி. அவங்களுக்கு தான் எக்காலத்தை எப்படி ஊதணும், எப்படி செய்யணும், ஒரே வெள்ளித்தகரை எடுத்து 2ஆ பிரித்து 2 குழலா செய்யணும். எக்காலம் புறப்படும் போது எப்படி ஊதணும், பாளையம் புறப்படும் போது, சபை புறப்படும் போது எப்படி ஊதணும், சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது எப்படி ஊதணும், சபை ஜெயங்கொள்ளும் போது எப்படி ஊதணும், சபை யுத்தத்துக்கு போகும்போது எப்படி ஊதணும், அங்க மோசேட்ட எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டார். எக்கால செய்தி புறஜாதிக்குரியது அல்ல. ஆகையினால ஊத போகிற போது நீங்க நிறுத்திக்கிட்டார். இயேசு எப்படி பாதி வாசிட்டு நிறுத்தினாரோ ஊத போகிற போது நிறுத்திக்கிட்டாரு. அப்ப இது வரைக்கும் முந்தின அதிகாரத்துல ஒவ்வொரு எக்காலமா ஊதினான் டைரக்டா வாசிச்சோம். ஆனா 7ஆவது எக்காலம் மட்டும் ஊதினான்னு டைரக்டா வரல, ஊத போகிற போது வந்துருச்சு. அப்ப இவன் எப்பதான் ஊத போறான்? கீழே வாசிங்க. அவன் இப்ப இவன் ஊதக்கூடியது வெளிப்படுத்து 11:15 தான் ஊதுறான். வெளிப்படுத்து 11:15 என்ன சொல்லப்பட்டிருக்கு? 7ஆம் தூதன் அப்ப அவன் ஊதிட்டா 1000 அர்த்தாட்சி வரணும். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதிட்டா 1000 அர்த்தாட்சி பூமியில ஸ்தாபிக்கப்படணும். ஆகையினால 7ஆம் தூதன் எக்காலம் அங்க போய் ஊதணும். 1,44,000 பேர் வந்த பிற்பாத 1000 அர்த்தாட்சி ஸ்தாபிக்கப்பட முடியும். ஆகையினால 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுறது மட்டும் செப்பரேட்டா பிரிச்சுட்டார். 1ஆம் தூதன் எக்காலம் ஊதுனா, 2ஆம் தூதன் எக்காலம் ஊதுனா, 3ஆம் தூதன் வரிசையா சொல்லப்பட்ட ஒவ்வொரு எக்கால செய்தியானது 7ஆம் தூதன் எக்கால ஊதுறதை மட்டும் பிரேக் போட்டார். அதுக்குள்ள பலமுள்ள தூதன் உள்ள கொண்டு சொல்கிறார். பலமுள்ள தூதன் அவன் திறக்கப்பட்ட புஸ்தகத்தை வச்சிருக்கான். அது திறக்கப்பட்ட புஸ்தகமா இருக்கிறதுனாலதான் 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்கள்ல நமக்கு புறஜாதிக்கு தேவ ரகசியம் நிறைவேறுது. ஆனா யூதர்களுக்கு 7ஆம் தூதன் எக்காலம் ஊத போகிற போது இங்க எடுத்து வாய வச்ச எக்காலம் ஊதுறதுக்கு வாய வச்சது அங்க போய் எருசலேம்ல போய் முடிக்கிறாங்க. எலியாவின் ஊழியம் அங்க போய் முடியணும். எலியாவின் ஊழியம் யூதர்கிட்ட போய் முடியணும். உண்மையான எலியா அங்க வரணும். ஆகையினால எக்கால செய்தி நமக்குரியது அல்ல. ஆகையினால சபைக்காலம் முடிஞ்ச உடனே வெளிப்படுத்த 3ஆம் அதிகாரம் முடிஞ்ச உடனே இங்க ஏறிவான் மேல கூட்டு போயிட்டார். அடுத்து 4ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரத்துல தான் அடுத்து மணவாட்டியை காட்சிக்கு வர்றா. மணவாட்டி அடுத்து எப்போ வரா? இடையில எங்கேயுமே மணவாட்டி கிடையாது. அப்ப வெளிப்படுத்த 10:6 வில்லியம் மரியன் பிரண்ணாம் டைரக்டா பொருத்த முடியாது. ஏன் முடியல? அவருடைய சத்தம் மட்டும்தான் இருக்கு. அவருடைய சத்தம் மட்டும்தான். இன்னும் சொல்ல போனா அவருடைய சத்தம் புறஜாதிக்குரியது. அதனால அவர் எக்காலம் புறஜாதியில் வச்சு ஊத முடியாது. அவர் 7ஆம் தூதன் தான்.
ஆனா அந்த 7ஆம் தூதன் கடைசி எக்காலமாக இருக்கிறபடினால், அந்த கடைசி எக்காலம் தேவ எக்காலமாக இருக்கிறபடினால், அந்த தேவ எக்காலம் யூதர்கிட்ட போய் ஊதணும். அந்த கேப் 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கணும்? திறக்கப்பட்ட புஸ்தகத்தை நீங்க பார்த்திருக்கணும். அந்த திறக்கப்பட்ட புஸ்தகத்தை நீங்க புசிக்கணும். இன்னொரு